இன்னைக்கு இந்த சின்ன கத்திரிக்காய் கிடைச்சது. இந்த சின்ன குட்டி குட்டி கத்திரிக்காய், இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதை வச்சு நான் கத்திரிக்காய் பொடி கறி பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 3 வரமிளகா போட்டுருக்கேன். இதுக்கு இந்த பொடி தான் முக்கியம். இந்த பொடியை நம்ம பொடிச்சு எடுத்துட்டாச்சுன்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அப்புறம் 1 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. பச்சை வேர்க்கடலை இருந்தா தொலி எடுத்துட்டு போட்டுக்கலாம். என்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருக்கு, அதையே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. இதை நல்லா முதல்ல வதக்கி பெருங்காயமும் 1 போட்டுக்கலாம். வறுத்து ஆற வச்சு பொடிக்கணும். பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா செவந்தாச்சு, தனியா வாசனை வருது, எள்ளும் வெடிக்கிறது. அப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வறுப்பட்டாச்சு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நம்ம இதை மிக்சியில் பொடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ள நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி கட் பண்ணணும்னா, ஒரு கத்திரிக்காய் அப்படி எடுத்து இதை 2ஆ கட் பண்ணி இதை 3ஆ கட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பூரா கத்திரிக்காயும் நறுக்கி வச்சுட்டாச்சு. இனி வாணலியில போட்டு எப்படி வதக்கலாங்கிறத பார்க்கலாம். நாலு ஸ்பூன் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு இந்த கத்திரிக்காவை போட்டு அப்புறம் கத்திரிக்காய்க்கு வேண்டிய உப்பு. அந்த பொடியில நான் உப்பு போடல, அதனால அதை கணக்காக்கி கத்திரிக்காயில போட்டு நல்லா வதங்கட்டும். பாதி வதங்கின அப்புறம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் மூடி வைக்கலாம். சட்டுன்னு மூடி வச்சு சிம்மில் வச்சிருக்கேன் அடுப்பை. சட்டுன்னு வதங்கும். இப்ப வதங்கி இருக்கும், பார்க்கலாம். இதோ பாதி வதங்கியாச்சு. இனி இதுல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய கெட்டியா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வச்சுக்கலாம். இந்த புளி தண்ணியில இது கொஞ்சம் நல்ல வேகட்டும். இந்த புளி தண்ணியில பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வதங்கியாச்சு. இனி இந்த பொடி போடுறதுக்கு முன்னால, நம்ம பொடிச்சு வச்ச பொடியை போடுறதுக்கு முன்னால கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன். அப்பதான் இந்த காரம், உப்பு, புளி எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். போட்டு இதை நல்லா திருப்பி விடலாம். இனிதான் நம்ம மேஜிக் பொடி நம்ம முதல்ல வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை பொடிச்சிருக்கேன். இந்த பொடியில தான் இதோட மேட்ரே இருக்கு.
இந்த பொடி அமையறது அனுசரிச்சு நம்ம கத்திரிக்காய் ரொம்ப ஜோரா இருக்கும். இப்பவே நல்ல வாசனை வருது. அந்த எள்ளோட வாசனை, வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்ல வாசனை கமகமான்னு வருது. இந்த மாதிரி டைப் பொடி கத்திரிக்காய் நீங்க பண்ணி பண்ணலைன்னு கண்டிப்பா பண்ணி பாருங்க. மோர் சாதத்துக்கு, ரசச்சாதத்துக்கெல்லாம் அப்படி டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஜோரா இருக்கும். பொடி போட்டு கொஞ்சம் பெரட்டிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டா அப்படியே கம கமான்னு வாசனையா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம கத்திரிக்காய் ஸ்பெஷல் பொடி கறி ரெடி. கண்டிப்பா செஞ்சு பாருங்க, பிடிக்காமையே இருக்காது. இந்த ஒட்டின்னு இருக்கியா, இதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இனி ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். சர்விங் பவுலுக்கு மாத்தியாச்சு. இந்த ஒட்டின்னு இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். இது இந்த ஒட்டின்னு இருக்கிற பருக்கு எல்லாம் இருக்கே, அது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். மோர்ஜாத்துக்கு தொட்டுக்க கண்டிப்பா பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ஸ்பெஷல் பொடி கத்திரிக்காய் ரெடி.